முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து கடலூர் மாவட்டத்துல என்எல்சி நிர்வாகம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் பக்கம் விளைநிலங்களை விவசாய பூமிகளை வந்து என்எல்சி பணிக்காக கையகப்படுத்தி இருக்கிறது. அந்த இடங்கள்லயே வந்து கறி எடுக்கிறது, அந்த இடங்கள்லயே வந்து என்எல்சி பணிகளை தொடர்வது அதை விட்டு என்எல்சி விரிவாக்கம் அப்படிங்கிற பேர்ல புதிதாக இடம் கையப்படுத்துவதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்கிறது. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு தமிழக அரசு துணை போக கூடாது, அதிகாரிகள் துணை போக கூடாது அப்படிங்கிற கண்டனத்தை அங்கிருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளையும் அங்கிருந்து பேசியிருக்காரு. அவர் என்ன மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்களை நீங்க கையகப்படுத்தவே வேண்டாம், உங்க பணமே எங்களுக்கு வேண்டாம், எங்க நிலமே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. நான் உட்பட எந்த அரசியல்வாதியினுடைய பங்கீடும் இதுல வேணாம், தலையீடும் இதுல வேண்டாம். நீங்களே நேரடியா மக்களை வந்து சந்திங்க, மக்கள் பிரச்சனைகளை, அவங்களோட கோரிக்கைகளை கேளுங்க, அதுக்கு செவி கொடுத்து அவங்களுடைய விருப்பம் என்னவோ, அவங்களுடைய வேண்டுகோள் என்னவோ அதன்படி இந்த அரசு செயல்படட்டும். இந்த அரசு இல்ல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், கீழே இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாமே என்ன அமித்ஷா அவர்களின் கீழே இருக்காங்களா, இல்ல அதானி கையில இருக்காங்களா? தமிழக அரசின் கீழே தானே இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் என்ன முரண் இருக்கிறது? ஏன் இந்த அதிகாரிகள் வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்களை ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அங்கிருந்து பேசியிருக்காரு. குறிப்பா 1-2 விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா,